காலையிலேருந்து ஒரு செய்தி வந்து நம்ம எல்லாரையுமே வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒரு விஷயம் அப்படின்னா, திரு ராஜேஷ் சார் அவர்கள் இறந்த செய்தி தான். குறிப்பா வந்து அவரு மாரடைப்பால இறந்ததா செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. அதுல வந்து கண்டிப்பா டாக்டர் சொக்கலிங்கம் அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மக்கள் ஆவலா இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அதை எப்படி பார்க்குறீங்க? நடிகர் ராஜேஷ் வந்து என் நெருங்கிய நண்பர்மா. 50 வருட நண்பர். அவர் வந்து நம்ம எங்கெல்லாம் பார்க்குறோமோ, என்னோட வந்து பேசுவார். அவர் உடல்நலத்தை பார்த்து ரொம்ப ஆர்வமா இருப்பாருமா. பட் அவர் இழப்புன்றது வந்து நான் வருத்தப்படுறேன். அந்த இழப்புன்றது அவருக்கு தனிப்பட்ட மனிதனுக்கு இழப்பு மட்டுமல்ல இழப்பு. அவர் குடும்பத்திற்கு மட்டுமல்ல, நம்மளை சார்ந்திருக்கின்ற அனைவருக்கும், நாட்டிற்கும், உலகத்துக்குமே ஒரு இழப்பு. ஸோ எந்த மனிதன் இழப்பு இருந்தாலும் இதுதான் நடக்குதுமா. இப்போ வந்து அவருக்கு 75 வயது. அவர் வந்து காலையில் வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி டாக்டர்கிட்ட போகிறதுக்குள்ளே இறந்துட்டார். இப்போ 77 வயதில் நடக்குது. இப்போ நான் பார்த்தேன் அன்ஃபார்ச்சுனேட்டாக 25 வயது ஆண்கள், பெண்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்குறாங்க. அது இந்தியாவில் மட்டமா. இது மூலம் சில இதில் நேயர்களுக்கு சொல்கிற கருத்துக்கள் பயமுறுத்துறதில்ல. அவருக்காக நாம் அனைவரும் சேர்ந்து அவர் இழப்புக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைய எல்லா இல்லை இயற்கைக்கும் இறைவனுக்கும் நம்ம நன்றி சொல்லி அவருக்கு வந்து வணங்கி, அவரை சார்ந்திருக்கின்ற குடும்பத்தாருக்கும் நாம் ஆறுதலை தெரியப்படுத்தணுமா.